வணக்கம். இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் தமிழ். இந்த சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ICF இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது. அதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/7/2019 இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணினா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் த இயர் 2019 to 2020. ஓகேங்களா? இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2019. ஓகேங்களா? 9/9/2019 இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், ஹாக்கி, கபடி, வாலிபால், அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ். ஓகேங்களா? அதுக்குண்டான டேட் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட் அண்ட் ட்ரையல்ஸ்னால் டென்டேட்டிவ் தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்தராக சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து வெப்சைட்டில் எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னா 20/9/2019 அன்னைக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன போஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. என்ன சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900. கிரேட் பே வந்து 1900 வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது அதேமாரி லெவல் 5ல் வரக்கூடிய இன்னொரு போஸ்ட்டு அது 29,200 வரும். ஓகேங்களா? இந்த பேஸ்கெட் பாலில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் மென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வரக்கூடியது 2 போஸ்ட் வந்து இருக்குது. அதேமாரி ஹாக்கியில் வந்து லெவல் 5ல் ஒரு போஸ்ட் இருக்குது, லெவல் 2ல் ஒரு போஸ்ட் இருக்குது. கபடியில் லெவல் 2ல் ஒரு போஸ்ட் இருக்குது. வாலிபால் உமன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் ஒரு போஸ்ட் இருக்குது, லெவல் 2ல் ஒரு போஸ்ட் இருக்குது. வாலிபால் மென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் ஒரு போஸ்ட் இருக்குது. டேபிள் டென்னிஸ் உமன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வந்து 2 போஸ்ட் இருக்குது. அப்போ லெவல் 5ல் வந்து டோட்டலாக 2 போஸ்ட் இருக்குது. லெவல் 2ல் டோட்டலாக 8 போஸ்ட் இருக்குது. கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 போஸ்ட். ஓகேங்களா? இது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் தான் வருது. இதுக்குள்ளான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனியர் கிளர்க் வந்து எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதேமாரி ஜூனியர் கிளர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவலான எக்ஸாமினேஷன் வந்து படிச்சிருக்கணும். மினிமம் வந்து 12th. ஓகேங்களா? அதேமாரி டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெதர் நீங்கள் சீனியர் கிளர்க் ஆர் ஜூனியர் கிளர்க்காக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் 30 words per minute இன் இங்கிலீஷில், அப்படின்னா 25 words per minute ஹிந்தியில் வந்து இது பண்ணியிருக்கணும். அது வந்து வித்தின் 4 இயர்ஸ்க்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18 to 25 இயர்ஸ் சொல்கிறாங்க. 1/1/2020. ஓகேங்களா? எந்த இயரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2/1/1995 1/1/2002 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? லெவல் 5ல் வரவங்க 29,200 வந்து தராங்க. கிரேட் பே வந்து 2,800. பே பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,200 20,200 சொல்கிறாங்க. இது 60 CPC வரக்கூடியது. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடியவங்க இது வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் த கண்ட்ரி ஒலிம்பிக் கேம்ஸில் ரெப்ரசன்ட் ஆனவங்க சீனியர் கேட்டகரியில் வராங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் வந்து இருக்கணும். இந்த ஃபாலோயிங் இது கொடுத்துருக்க இதுலன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஜூனியர் சீனியர் கேட்டகரி, அல்லது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜூனியர் சீனியர் கேட்டகரி, ஏஷியன் கேம்ஸ் சீனியர் கேட்டகரி, காமன்வெல்த் கேம்ஸ் சீனியர் கேட்டகரி எக்ஸப்ட் கோல்டு மெடல் சீனியர் கேம் இதில் வந்து 3rd பொசிஷனாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபாலோயிங் இதில் வந்து எதாவது ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும். வேர்ல்டு கப் ஜூனியர் சீனியர் கேட்டகரி, வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில், ஏஷியன் கேம்ஸில், காமன்வெல்த் கேம்ஸில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் வந்துருக்கும். அந்த அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் ஃபாலோயிங் இதில் வந்து 3rd பொசிஷன் வந்து வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு, சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸு, அப்புறம் USIC இந்த சாம்பியன்ஷிப்லேயும் இருக்கலாம். அப்படி இல்லைனா 3rd பொசிஷன் சீனியர் யூத் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் 3rd பொசிஷன் வந்தவங்க, அப்படி இல்லைனா நேஷ்னல் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற இந்தியன் ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷனில் 3rd பொசிஷன் வந்துருக்கணும். அதுவும் இல்லைனா ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப். ஓகேங்களா? அண்டர் த ஏஜென்சி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் இந்திய யூனிவர்சிட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் வந்துருக்கணும். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபெடரேஷன் ஆஃப் கம் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வந்துருக்கணும். இந்த இதுக்கு இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்பிளனரி நோட் வந்து ஒவ்வொரு இதுக்கு உண்டான இதுவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த செலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும். ட்ரையலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். ட்ரையலில் குவாலிஃபை ஆனவங்க அடுத்து இன்டர்வியூக்கு போவாங்க. இந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கேட்போம். ஓகேங்களா? இந்த ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன் வந்துட்டு 40 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபிட் கேண்டிடேட் வந்து
கேண்டிடேட்ஸ் 25 மார்க்ஸ் மேலே இருக்கிறவங்க ஃபிட் கேண்டிடேட் வருவாங்க. நாட் ஃபிட் கேண்டிடேட் வந்து 25 மார்க்ஸ் கீழே வரவங்க நாட் ஃபிட் கேண்டிடேட். ஓகேங்களா, ஒன்லி ஃபிட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு வந்து போவாங்க. ஓகேங்களா, நாட் ஃபிட் கேண்டிடேட்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் ரெகனைஸ் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், அதை ரெகனைஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 50 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன், ட்ரையல்ஸ் அது வந்து 40 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க். ஓகேங்களா, இதில் வந்து மினிமம் 25 மார்க்ஸ் மேலே வாங்குறவங்க தான் ஃபிட் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இதில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படி இல்லைனா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேவர் ஆஃப் என்ன பேருக்கு எடுக்கணும்னா FA and CAO/ICF பேபிள் அட் சென்னை இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதே SC STயாக இருந்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா www.icf.indianrailways.government.in இதெல்லாம் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்மேட் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது கூட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ் பண்ணணும். அது கூட 500 டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது 250 டிமாண்ட் டிராஃப்ட். வெதர் நீங்கள் OBC கேட்டகரியில் வரீங்கன்னா 500, SC STங்கன்னா 250. இது வந்து அதை டிடியை வந்து இது வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட்ஸோட. ஓகேங்களா, அது கூட அந்த அப்ளிகேஷனோட என்னென்ன ஃபோட்டோ காப்பீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உண்டான ப்ரூஃபு, வெதர் நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அல்லது டைப்பிங் குவாலிஃபிகேஷன் தான் அதுக்குண்டான ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th ஸ்டாண்டர்ட் டிசி அல்லது மெட்ரிக் மார்க் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி டிசி சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் ஸ்டடி டிசி சர்டிஃபிகேட், வெதர் SC ST OBC EWS PW இருந்ததுன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கூட இன்க்ளூட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது வந்து இது பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் இன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி, இங்கிலீஷ் ஹிந்தி தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சுதான் அதுவும் நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரையல் இன்டர்வியூ போகும்போது இது வந்து கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா, இந்த எல்லா அப்ளிகேஷனும் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப்பில் போட்டு எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் 2020 அப்படின்னு எழுதிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட் இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை 38. ஓகேங்களா, இது வந்து ஆர்டினரி போஸ்ட்டை தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் வந்து இது ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். டேட் அண்ட் டைம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ICFல இருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பாண்ட் வந்து போடுவாங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எல்லா SMS கம்யூனிகேஷனும் ICF அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இது மூலயமா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இது மூலயமா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அது மூலயமா தான் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதில் இருக்குது. இதை செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ICFல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடியது. இந்த மேற்கொண்ட நோட்டிஃபிகேஷனை வந்து ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்குள்ளே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளிகேஷன்ஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் அப்லோட் ஆனவங்க அங்கே வந்து ட்ரையல் டெஸ்ட் நடக்கும். ட்ரையல் டெஸ்ட்டில் எலிஜிபிள் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் போட்டுருவாங்க. இது சர்வீஸ் பாண்டு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மீதி இருக்கும். ஓகேங்களா, அப்போலாம் 5 இயர்ஸ் வந்து மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து அங்கே கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ICF சென்னை உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் தமிழ் சேனல் மூலயமா வாழ்த்துக்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.